என்னுடைய பேர் அம்பத்தூர் பாபா என்ற எம்ஏ ஜாகிர் ஹுசேன் சிஸ்துவில் காதரி. இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் 20 ரக்காத் தொழுதார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, பலகீனமானது என்று சிலர் கூறுகின்றார்களே, இதற்கு விளக்கம் தேவை. சஹீஹான ஹதீஸைத்தான் பின்பற்றுவோம், பலவீனமான ஹதீஸை பின்பற்ற மாட்டோம் என்று இன்னைக்கு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மதுஹப் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் குர்ஆனையும் ஹதீஸை தான் பின்பற்றுவோம், அந்த ரெண்டிலும் இருப்பதை தான் நான் பின்பற்றுவோம், அந்த ரெண்டிலும் இல்லாதது பின்பற்றவே மாட்டோம் என்றெல்லாம் மேடைகள் தோறும் முழங்கக்கூடியவர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸை தான் எடுப்போம், பலவீனமாக எடுக்க மாட்டோம் என்பதற்கு குர்ஆன் இருந்து ஆதாரத்தை காட்ட முடியுமா? ஹதீஸ் இருந்து ஆதாரம் காட்ட முடியுமா? இறைவன் சொல்லியிருக்கிறானா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று ஆதாரபூர்வமானது, பலவீனமானது என்று தரம் பிரிக்கப்படும், நீங்கள் ஆதாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான். ஒரு வசனத்தை காமிக்க முடியுமா? அல்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்களா? என்னுடைய கூற்றுக்கள் எல்லாம் 2 வகையாக பிரிக்கப்படும், நீங்கள் ஆதாரபூர்வம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்ட முடியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஆதாரமானது பலவீனமானது என்று நீங்க எடுக்கிறீர்களே, எந்த குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது? இது எங்கள் இமாம்கள் சொல்லி தந்தது அல்லவா? ஹதீஸ்களை இமாம்கள்ல தரம் பிரித்தார்கள். இத அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க இமாம்களை பின்பற்றத்தானே செய்றீங்க இந்த விஷயத்துல. அதான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் என்று தரம் பிரிப்பதற்கு ஆதாரம் காட்டணும். குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரம் காட்ட முடியல, இமாம்கள் சொன்னதை தான் எடுத்து சொல்லிங்கன்னு சொன்னா இமாம்களை பின்பற்றலாம் என்று ஒப்புக்கொள்ளுங்களேன். இமாம்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இமாம்கள் சொன்னதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இமாம்களை பின்பற்ற கூடாங்கிற முடிவுக்கு வந்துட்டா எந்த இமாமையும் பின்பற்றக்கூடாது. அதெல்லாம் 2 வகையா பிரித்து வச்சிருக்கிறீங்க. ஃபிக்ஹுக்களை வல்லுநர்களான இமாம்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், ஹதீஸுக்களை வல்லுநர்கள் இமாம்களை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை நிலை எடுப்பதற்கு குர்ஆனில் என்ன ஆதாரம், ஹதீஸில் என்ன ஆதாரம்? ஆதாரத்தை தந்துட்டு அப்படி செய்யுங்க. ஒண்ணு எந்த இமாமும் பின்பற்றக்கூடாது, இல்ல முஹத்திஸுங்களை பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆதாரத்தை தாங்க. இப்ப ஹதீஸுக்களை வல்லுநர்கள் தான் இதை தரம் பிரித்து காட்டினார்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்தது இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்றும் பலவீனமானது என்றெல்லாம் தரம் பிரித்த அந்த ஹதீஸ்களை வல்லுநர்கள் பலவீனமான ஹதீஸனுடைய நிலைப்பாட்டை எப்படி நமக்கு சொல்லி தர்றாங்க, அதோடைய தரத்தை பத்தி. யஜூசுல் அமலு பில் ஹதீஸில் லைஃபி, பலவீனமான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது கூடும் அப்படிதான் சொல்லி தர்றாங்க. எந்த முஹத்திஸீன்கள் ஒரு ஹதீஸை பலவீனமானது என்று சொன்னார்களோ அதனுடைய தரத்தை சொல்லும் பொழுது அதை கொண்டு அமல் செய்யலாம் என்று சொல்லிருக்கும் போது அதையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. இமாம்கள் பலவீனமானது என்று சொன்னதை எடுத்துக்கொள்வோம், பலவீனமானதற்கு அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை சொன்னால் அதை எடுக்க மாட்டோம். அது என்னது? இரட்டை அளவுகோல். சரி, இதுலயாவது சரியான ஹதீஸை தான் பின்பற்றுவோம், பலவீனமானதை எடுக்க மாட்டோம், அதுலயாவது நிலையா இருக்காங்களா? அவங்க நெஞ்சுக்கு மேல கை கட்டிட்டு இருக்கிறாங்களே தொழுகையில, இது பலவீனமான ஹதீஸ் தானே? ஒரு வருஷமா நாங்க நோட்டீஸ் போட்டாச்ச, ஒரு வருஷம் ஆகி போச்சு நோட்டீஸ் போட்டு, அதுக்கு நீங்க சரியான ஹதீஸ் ஆதாரபூர்வமானு சொல்லி நிரூபிச்சுட்டா 1 லட்சம் ரூபாய் பரிசு வேற நாங்க சொல்லி இருக்கிறோமே. ஒரு வருஷம் போச்சு, இது வரைக்கும் பதில் இல்ல. ஏன்? பலவீனமான ஹதீஸ். ஆதாரபூர்வமான ஹதீஸா எடுப்போம் என்றால் நீங்க நெஞ்சில கை கட்டுறதை விட்டுறணும், அப்புறம் பேசணும். பலவீனமானதான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பலவீனமான ஹதீஸை வைத்துக் கொண்டு நெஞ்சிலே கை கட்டுறீங்க. ஏன்னா இப்னு ஹுஸைமால அந்த ஹதீஸ் இருக்குது, அலா சத்ரிங்கிற வார்த்தை நெஞ்சுக்கு மேலே அர்த்தம் செய்யறதே தப்பு. 5 நெஞ்சுக்கு பக்கத்துல இருந்தாங்க அதுக்கு அர்த்தம். சரி, அர்த்தம் தப்பு, அது பின்னால பாத்துக்கலாம். அந்த ஹதீஸனுடைய தரம் என்ன? முஅம்மல் என்பவர் இடம்பெறாரு, அவர் செய்யுள் ஹிஃப்ஸ் மனன சக்தி சரியில்லாதவர், ஆகவே பலவீனமான ஹதீஸ். அதே போல அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், அதுல சிமாக் என்பவர் இடம்பெறாரு, அவர் பிரச்சனைக்குரியவர் ஹதீஸுகளை இமாம்கள் இடத்துல, ஆகவே அது பலவீனமான ஹதீஸ். பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு நெஞ்சில கை கட்டிக்கிட்டு தராவி சம்பந்தப்பட்டதெல்லாம் பலவீனமானது என்று சொல்லுகின்ற தார்மீக உரிமை எப்படி இந்த வஹாபிகளுக்கு வந்தது? எதிலையுமே அவர்கள் நிலைப்பாடாக இல்லை. குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றுவோம், வேற எதையும் பின்பற்ற மாட்டோம் என்றால் சரியான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் என்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் ஆதாரம் காட்டணும். இல்ல இதுல நாங்க ஹதீஸ்களை இமாம்களை பின்பற்றுவோம் என்று சொன்னால் அந்த இமாம்களை பின்பற்றுவதற்கு குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம் காட்டணும். இல்ல பலவீனமான ஹதீஸ் அமல் செய்யக்கூடாது என்பதுதான் அவர்கள் உண்மையான நிலைப்பாடாக இருந்தால் நெஞ்சில இருக்கிற கையை கீழே போடணும். இதெல்லாம் செய்யறவங்க
அப்படியெல்லாம் விட்டு முன்னுக்கு முரணாக இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. எந்த ஹதீஸ்களை தரம்பிரித்து காட்டினார்களோ ஹதீஸ்களை இமாம்கள் அவங்களே சொல்லிட்டாங்க, பலவீனமான ஹதீஸா இருந்தா அமல் செய்வது கூடுன்ட்டாங்க. ஆகவே 20 ரக்காத்துகளை நாம் தொழுவது தாராளம் கூடும் என்பதை புரிந்து